வணக்கம். எக்ட்ராவினுடைய ஸ்பாட்லைட் ஈக்விட்டி வார வழிகாட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். பங்குச்சந்தையில் எப்படி ஈடுபடுறதுக்கான விதிமுறைகளை வகுத்து அதன் பிறகு எப்படி வியாபாரம் பண்ணணும்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த வார வழிகாட்டியில் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த மாதிரி எஸ்சிஎல் டெக் 3 ஃபியூச்சர்ஸ்லையும், அடுத்தது கேஷ் மார்க்கெட்டில் அப்படின்னு எடுக்கும்போது கேஷ் மார்க்கெட்டில் 2 பங்குகள் டெக் மகேந்திரா, ஆக்சிஸ் பேங்க் ரெகுலர் ஆகும். அப்புறம் கேஷில் புதுசாக ஒரு பங்கும் கொடுப்போம். இந்த மாதிரி அப்புறம் ஸ்விங்குக்கும் கொடுப்போம். இதுதான் வந்து இந்த என்னுடைய ஃபார்மேட். பொதுவாக வாங்கி நம்ம சந்தையில் வியாபாரம் பண்ணும்போது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையும் அனுமானம் பண்ணி தான் வாங்கணும். எப்படி வியாபாரம் பண்ணணும்? இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மேலே போகும்போது பை அண்ட் செல் பண்ணணும். ஒருவேளை வாங்கினதுக்கப்புறம் இறங்கிடுச்சுன்னா இன்னொரு அட்டெம்ப்ட் எங்கே பண்ணலாம்? சப்போர்ட் கிட்ட வந்து திரும்பினா லாங் டூன்னு கொடுத்துருக்கேன். இப்படி தான் நம்ம வந்து எங்கே வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். மேலே வாங்கணும் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேனா சப்போர்ட்டு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். எப்போ ஷார்ட் போகணும்? சப்போர்ட் உடைச்சி கீழே போகும்போது ஷார்ட் போகணும். ஒருவேளை பவுன்ஸ் பேட்ச் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் திரும்பினா இன்னொரு முறை கூட நம்ம வந்து இன்னொரு ஷார்ட் பண்ணலாம். உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனுமதி கொடுத்தா. ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போடணும். இதுதான் வியாபார முறை. இதுக்கான விதிமுறைகளை சொல்லியிருக்கேன். சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடணும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கணும். 10ல் 3 தப்பானாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக கேப் அப் ஆகும்போது பெரும்பாலும் இறங்கி முடிவதையும், கேப் டவுன் ஆகும்போது பெரும்பாலும் ஏறி முடிவதையும் சொல்கிறோம். இருந்தாலும் அந்த முதல் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்திருந்து அதனுடைய ஹை லோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் வியாபாரம் செய்வது நல்லது. இன்றைக்கி நிஃப்டியை கொடுத்துருந்தோம். 2 எல்லைகள் 11,830, 11,895 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த 2 எல்லையில் 11,895 அப்படின்ற எல்லையை தாண்டி வலிமையாக ஏறி இருக்கிறத பார்க்குறோம். இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது 11,895 அப்படின்ற எல்லையை உடைச்சு மேலே 11,960 வரைக்கும் ஏறி இருக்கிறது பார்க்குறோம். ஒரு 65 புள்ளிகள் ஏற்றம். இது ஒரு வலிமையான ஏற்றமும் கூட. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். நிஃப்டியோட மிக வலுவாக இருக்கிறதுன்னு எல்லா நிகழ்ச்சியும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி 31,290 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸாகவும் 31,140 சப்போர்ட்டாகவும் கொடுத்துருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,000 பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 31,290 அந்த எல்லையை உடைச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 290 எல்லையை இந்த இடம் தான் உடைத்து ஏறி பக்கவாட்டு நகர் ஏறி கிட்டத்தட்ட 31,647 வரைக்கும் ஏறி இருக்குது. அப்போது மிகப்பெரிய ஏற்றம் இல்லையா? 290, 390, 490, 590 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 350 புள்ளிகள் வரை ஏறி மிகப்பெரிய பலத்த ஏற்றத்தை இங்கே கொடுத்துருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ பேங்க் நிஃப்டின்றது ஒரு எக்ஸ்பைரி டேல எப்படி நகருமோ அந்த மாதிரி இன்றைக்கே நகர்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து எஸ்சிஎல் டெக் பொறுத்த வரைக்கும் 1072 பக்கவாட்டு நகரில் இருக்குது. உடைச்சா வலிமையாக ஏறலாம்னு சொன்னோம். 1060 சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தொடர்ந்து பக்கவாட்டு நகரில் இருக்கிற இந்த எஸ்சிஎல் டெக் அப்படின்றது அந்த 1072 பலமாக உடைத்தது. மேலே பார்த்தீங்கன்னா 1080 வரைக்கும் இல்லை ஒரு 8 ரூபா அப்படின்னு சொல்லும்போது 856 5,200 ரூபா இல்லையா? கண்ணில் பார்த்த லாபத்தையும் கணக்கில் எடுக்கணும். இல்லைன்னா திரும்ப எங்கேருந்து வாங்கணும் அங்கேயும் போயிடுச்சு. கம்முன்னே இருந்தோம்னா வாங்கின விலைக்கும் கீழேயும் போயிடும். அதனால் இந்த விதிமுறைகளை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் பண்ணணும். அடுத்து டெக் மகேந்திரா எடுத்திங்கன்னா 740 ரெசிஸ்டன்ஸ், 731 சப்போர்ட் கொடுத்துருந்தோம். இது கேஷ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டெக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சப்போர்ட்டில் 730 இல்லையா? 730, 740 கொடுத்துருந்தோம். அது ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இறங்கி கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த 772 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகுது. இதை விட்டுடுங்க நீங்கள். அப்போது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் ஏறியே முடிகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தேன் இல்லையா? இப்போ கூட இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இப்போ கேப் டவுன் ஆகும்போது கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த கேண்டிலை தாண்டி மேலே ஏறும்போது ஒரு பை அண்ட் செல் பண்ணுவது மூலமாக டெக் மகேந்திராவில் லாபம் கிடைத்திருக்கும். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அதுக்கு சப்போர்ட் 786, ரெசிஸ்டன்ஸ் 796 அப்படி கொடுத்தேன். இந்த 2 எல்லைகளை வச்சு வியாபாரம் பண்ணணும். இதை உடைச்சா பை அண்ட் செல், இது கீழே போச்சுன்னா செல் அண்ட் பை, ஒன்றுக்கு ஸ்டாப் லாஸ். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 796 அப்படின்ற இந்த எல்லையை உடைத்தது, ஏறியது 803.90 வரைக்கும் கூட இங்கே போயிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஒரு வலிமையான ஏற்றமும் கூட. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேக்கு ஒரு நல்ல லாபம் தான். அடுத்து எம்என்டம் வந்து நம்ம 668, 661 2 எல்லைகளை கொடுத்துருந்தோம். எம்என்டம் பொறுத்த வரைக்கும் இந்த 668 என்ற எல்லையை தாண்டி ஏறியது, பலமாக ஏறியது. 668லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 683 வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 ரூபாய் ஏற்றம்னா 2% ஒரே நாளில் ஒரு மகத்தான ஒரு ஏற்றத்தையும் எம்என்டம் கொடுத்துருக்குது. இது மிகப்பெரிய பலத்த லாபமும் கூட.
அடுத்து ஹிந்து பெட்ரோ வந்து ஸ்விங் அப்படின்னு கொடுத்தோம். ஸ்விங்னா வாங்கி சில தினங்கள் முதல் சில வாரங்கள் வரைக்கும் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் 304 தாண்டும் போது வாங்கலாம். 293 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. மேலே 315 முதல் எல்லையாகும், 326 ரெண்டாவது எல்லையாக வச்சுக்கலாம்னு சொன்னேன். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 304 அப்படின்ற எல்லை, அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் 304ன்ற எல்லை. இந்த இடத்துல உடைத்தது, ஏறியது, பலமாக ஏறியது, 317.90 வரைக்கும் ஏறி இருக்குது. அப்போ இந்த ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இந்த முதல் எல்லையான 315க்கே வந்தாச்சு. சில தினங்களில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இன்றைக்கே வந்தாச்சு. அப்போ இது மிகப்பெரிய ஏற்றம் அல்லவா? இப்போ 304லிருந்து 314, 17 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இதனுடைய நகர்வு மிகப்பெரிய நகர்வு இல்லையா? ஏறக்குறைய இது வந்து 17 அப்படின்னு வச்சிங்கனாக்கா ஒரு 12 ரூபா 13 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4% இல்லையா? 4%க்கு மேலே ஒரே நாள் ஏற்றம் என்பது மிகப்பெரிய லாபம். இந்த மாதிரி தான் திட்டமிட்டு வியாபாரம் செய்து வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள்.